போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இந்த புடவை எனக்காக அன்பு ஆசையா பார்த்து எடுத்தது. ஆனா இந்த புடவையை கட்டிக்கிட்டு சந்தோஷப்படக்கூடிய மனநிலைமையில நான் இல்ல. ஏன்னா இன்னைக்குதே என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய இழப்பு ஏற்பட போற நாள். அன்புக்கும் துளசிக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்து எனக்கும் அன்புக்கும் இருக்கிற உறவு முறிய போற நாள். இந்த புடவையை கட்டிக்கிட்டு மனசுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. இந்த புடவையை அன்போட ஞாபகார்த்தமா என் கூடவே வச்சுக்கிறேன். ஆனா இத நான் கட்ட மாட்டேன். பாவம் அன்பு. இன்னைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தம் என்னைய விட அவருக்கு தான் ரொம்ப வலியும் வேதனையும் கொடுக்கும். அந்த வலி வேதனையை மறக்கிற சக்திய அன்புக்கு கொடு. அன்புவை இழக்கிற சக்திய எனக்கு கொடு. இனிமேலாவது அன்பும் அவர் அம்மாவும் சந்தோஷமா இருக்கட்டும். நீதே அதுக்கு அருள் புரியணும். என்னடி இது? நாங்கெல்லாம் ரெடியாகி கீழே போக கிளம்பிட்டோம். நீ இன்னும் புடவையே கட்டாம அத பெட்ல எடுத்து வச்சிருக்க. சீக்கிரம் கட்டிட்டு வா போலாம். இல்ல, எனக்கு இந்த புடவையே போதும். நான் அந்த புடவையை கட்ட போறதில்ல. ஆனந்தி, என்னடி புடவை கட்ட போறதில்லன்னு சொல்ற? முத்து ஜெயந்தி கல்யாணத்துக்கு தொண பொண்ணுன்னு உனக்கு எடுத்து கொடுத்தது அன்பு பார்த்து எடுத்தது. அத போய் கட்ட மாட்டேன்னு சொல்ற? நீ கட்டாம வந்தா அவர் மனசு கஷ்டப்படாதா? உனக்கு என்ன கிறுக்காப்புல பிடிச்சிருக்கு? புரியுது ஆனந்தி. அன்புக்கும் துளசிக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அத மனசளவுல உன்னால ஏத்துக்க முடியல. அதனாலதானே இப்படி பண்ணிட்டு இருக்க. புரியாம பேசாதீய. நான் இதெல்லாம் கட்டிட்டு போய் நின்னா என் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? என்ன சூழ்நிலையில அவ ஊரை விட்டு வந்திருக்கான். அவ பிரச்சனைக்கான காரணம் யாரு என்னன்னு கண்டுபிடிக்காம இப்படி சந்தோஷமா புது பட்டு புடவையை கட்டிக்கிட்டு சுத்துறாளேன்னு என்னைய தப்பா நினைக்க மாட்டாங்க. வேண்டாம், நான் இத கட்ட போறதில்ல. இத பாருடி, உன் மனசுல என்ன உறுத்துதுன்னு வெளிப்படையா நீ சொல்ல மாட்டேங்கிற. ஆனா நான் ஒன்னு சொல்றேன். உனக்காக அன்பு வேற ஒரு பொண்ண நிச்சயதார்த்தம் பண்ண தயாராயிட்டாரு. நீ ஆசைப்பட்டு கேட்டதுக்காக அம்புட்டு பெரிய காரியத்தை செய்யறாரு அவரு. ஆனா இது அவரோட சின்ன ஆசை, இந்த பட்டு புடவைய கட்டிக்கணும்னு. அத கூட நீ செய்யலன்னா எப்படிடி? கரெக்டா சொன்னீங்கக்கா. ஏ ஆனந்தி, அன்பு என்ன உன்னை அவரையா கட்டிக்க சொல்றாரு? அவரு வாங்கி கொடுத்த புடவைய தானே கட்டிக்க சொல்றாரு. நீ சொல்ற எல்லாத்தையும் அவரு செய்யணும். ஆனா அவரு சொல்றது நீ எதையுமே கேட்க மாட்டல்ல, அப்படிதானே? நான் கட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னைய விடுங்கள. எதுக்கு தொல்லை பண்றீங்க? இப்படியே பேசிட்டு இருந்தீய பொறவு நான் கல்யாணத்துக்கே வரமாட்டேன். ஐயோ, நீ வரலன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏய் சௌந்தர்யா, எதுக்கு இப்படி அபசகுணமா பேசுற? நான் இல்லனா ஏன் கல்யாணம் நடக்காது? அது வேற ஒண்ணு இல்ல ஆனந்தி. நீ இப்ப தொண பொண்ணுல. அதை விட ஜெயந்தி அக்கா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது காரணமே நீதான். நீ இல்லனா அப்புறம் அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்களா? கல்யாணம் சந்தோஷமா நடக்காதுல்ல, அதத்தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு வரணும்னா நான் கட்டி இருக்கிற புடவையோடதே வருவேன், இல்லனா வரல. ஆனந்தி, நல்ல காரியம் நடக்க போகுது, அதுக்கு போய் வரலன்னா என்ன சொல்றது? நீ அன்பு எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, நீ கட்டிக்கிட்ட புடவையோட வா. வரமாட்டேன்னால சொல்லாத. நேரமாச்சு, கிளம்பு போவோம். அக்கா, என்னக்கா இவ? கல்யாணத்துக்கு இந்த முகூர்த்த புடவையை கட்டணும் தானே அன்பு இந்த புடவையை செலக்ட் பண்ணி மகேஷ் சார் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இவன் இப்படி சொல்லிட்டு போறா. இவளை கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும்.
இந்த புடவைய கையில் எடுத்துட்டு போவோம், அங்க போய் பார்த்துக்குவோம். வா போலாம், வா. வா.